யார் எடுக்கறானா நான் யார் எடுக்கறீங்க நான் ஓடியே சொல்றேன் நான் எடுக்காதீங்கண்ணா டேய் தல நம்மள போங்க கொலம்பா சார் போங்க யாரா நீ எப்பரா கால் எடு டேய் நான் யார் எடுக்கறானா நான் யார் எடுக்கறீங்க நான் ஓடியே சொல்றேன் நான் எடுக்காதீங்கண்ணா டேய் தல நம்மள போங்க கொலம்பா சார் போங்க சிட்லப்பாக்கத்தில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த மேத்யூ கைது செய்யப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் போது வீடியோ எடுத்த பத்திரிகையாளர்களை மேத்யூவின் உறவினர்கள் மற்றும் மகன்கள் வீடியோ எடுக்க விடாமல் தாக்குதல் நடத்திய அந்த காட்சிகளை பார்த்தோம். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கந்தன். கந்தன், என்ன நடந்தது, முழு விவரங்கள்? வணக்கம். திருக்கோவிலூர் பகுதியைச் சேர்ந்த ஒரு 8ஆம் வகுப்பு பள்ளி மாணவி தாம்பரம் அருகே உள்ள சாந்தோரியம் உயர்நிலைப் பள்ளியில பயின்ற நிலையில் குடும்ப சூழ்நிலை காரணமாக இந்த தாம்பரம் சாந்தோரியம் அருகே உள்ள இந்த தமிழ்நாடு இல்லத்தில், அதாவது அரசு நடத்தி வரும் இல்லத்தில் அங்கேயே தங்கி பயின்று வந்தவர். இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை இரவு அதிகாலை சுமார் ஒரு 6 மணி அளவில் அந்த பெண் ஒரு பாலியல் தீண்டலில் ஈடுபட்டு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக ராஜீவ்காந்திக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இந்த நிலையில் சிட்லப்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட போது அங்கு ஆட்சிமானாக பணிபுரிந்த மேத்யூ என்ற நபரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்ட போது அந்த பாலியல் தீண்டலில் ஈடுபட்டது மேத்யூ தெரிய வந்தது. அது மட்டுமல்ல, புதிதாக வந்த பெண் என்பதால் அவரிடம் சென்று இந்த பாலியல் தீண்டலில் ஈடுபட்டதாகவும் தெரிவித்துள்ளார். அவர் தப்பிச் செல்லும் போது இந்த பெண்ணானது 2வது மாடியிலும் கீழே குதித்ததில் காலில் முறிவு ஏற்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் மேத்யூ ஏற்கனவே மேத்யூவின் மனைவி இறந்த நிலையில் தனியாக இருந்த நிலையில் இது போன்ற சம்பவத்தில் ஈடுபட்டதாகவும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் கைது செய்த மேத்யூவை தற்போது புழல் சிறையில் அடைப்பதற்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் போது அங்கிருந்த பத்திரிகையாளர்கள் அது வீடியோ எடுக்க சென்ற போது அந்த மேத்யூவின் உறவினர்கள் மற்றும் மகன்கள் பத்திரிகைகளை தாக்குதல் நடத்தி வீடியோ எடுக்க விடாமல் இந்த அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளார். இது மட்டுமல்லாமல் காவல் ஆய்வாளர் கன்னியப்பன் முன்னிலையிலேயே இந்த சம்பவம் ஏற்பட்டுள்ளது. காவலர்கள் யாரும் தடுக்காத சூழ்நிலையில் பத்திரிகைகள் மத்தியில் ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து தற்போது அவனுக்கு மருத்துவம் பார்க்கப்பட்டு தற்போது புழல் சிறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி கந்தன்.